Eighth students, look at the maths textbook, measurements chapter. These are the solid shapes, கன உருவங்கள். These are the solid shapes, கன உருவங்கள். They have length, breadth and height or depth. இந்த கன உருவங்களுக்கு நீளம், அகலம் மற்றும் உயரம் அல்லது ஆழம் உள்ளது. 3 பரிமாணங்கள் உள்ளது. It has 3 dimensions. So they are called 3D objects. They are cube, கனசதுரம், cuboid, கனச்செவ்வகம், prism, பட்டகம், triangular pyramid, முக்கோண பிரமிடு, ஸ்கொயர் பிரமிடு, சதுர பிரமிடு, சிலிண்டர் உருளை, கோன் கூம்பு, ஸ்பியர் கோளம் என்று இவைகளை அழைக்கிறோம். We are calling them as follows. And then in Tamil, கனசதுரம், கனச்செவ்வகம், பட்டகம், முக்கோண பிரமிடு, சதுர பிரமிடு, உருளை, கூம்பு, கோளம். Look at the solid figures: cube, cuboid, prism and cylinder. In those 4 solid shapes, their base area and top area are equal. Cube அதனுடைய base square, top square. Similarly, in cuboid, base rectangle and top rectangle. And in cylinder in cylinder also the base is a circle and top is also a circle of the same radius, of same area. Remember that. Whereas in triangular pyramid, square pyramid, cone and sphere, the area changes according to the cross sections. If you cut them somewhere in the middle or in the nearer to the top or bottom, the area will differ for sphere and cone. Remember that. All these shapes, solid shapes, have two areas and one volume. All the 3D shapes, 3-dimensional objects have volume formula, volume and lateral surface area. பக்கப்பரப்பு, 4 பக்கங்களின் பரப்பு வந்தால், அதாவது கியூப், கியூபாய்டு இதெல்லாம் வந்தால் 4 பக்கங்களின் பரப்பளவுகள் லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா. அதுவே சிலிண்டராக இருந்தால் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. அண்ட் தென் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. கியூபாய்டுலாம் 6 பக்கங்கள் இருக்குது. தே ஹேவ் 6 ஃபேஸஸ். ஃபேஸஸ்னால் சர்ஃபேஸஸ், அந்த சர்ஃபேஸஸ் பக்கங்கள். பிளேன்ஸ் தான் ஃபேஸஸ் சொல்லுவோம் அல்லது சர்ஃபேஸஸ் சொல்லுவோம். cuboid have 6 faces.
and the intersection of the planes surfaces is called edge. இது ஒரு edge, முனை. ஸ்கேலுக்கு எப்படி முனைன்னு சொல்கிறோமோ அது ஒரு நேராக கோடு மாதிரி இருக்கும். அதுபோல் they have edges. Each plane figure have edges and vertex உச்சிப்புள்ளிகள் உண்டு, வெர்டெக்ஸ் உண்டு. You will study in detail in higher classes. And then LSA, TSA, வால்யூம் அதெல்லாம் வந்து ஹையர் கிளாஸில் படிப்பீங்க. If you cut and open the solid cube box at the edges, you will get a shape similar to this. This will help us to calculate the LSA and TSA in higher classes. Exercise 2.3, fill in the blanks. The 3 dimensions of a cuboid are ஒரு கனசெவ்வகத்தின் 3 பரிமாணங்கள், 3 அளவுகள். length L, length B, breadth and height H. The 3 dimensions of a cuboid are length, breadth and height, that is L, B and H. Second, the meeting point of more than 2 edges in a polyhedron is called as dash. பாலிஹெட்ரானில் எட்ஜஸ் இருக்குது, இந்த கூரான முனைகள் சொல்கிறோம் இல்லையா, டெக்ஸ்ட் புக்கில் கூட இது ஒரு எட்ஜ், இது ஒரு முனை, இது ஒரு எட்ஜ், இது ஒரு முனை, இது ஒரு எட்ஜ், இது ஒரு எட்ஜ். அந்த எட்ஜஸ் வந்து மீட் பண்ணுது, தே மீட் அட் எ பாயிண்ட். திஸ் எட்ஜஸ், இந்த முனை, இந்த கோடு இல்லையா, இதுதான் முனை, இது ஒரு முனை. இந்த 2 முனைகளும் இங்கே மீட் ஆகுது. இங்கே டெக்ஸ்ட் புக்கில் இது லெங்க்த்து, இது பிரெட்த்து, இது ஹைட்டு. ஸோ இது ஒரு முனை, இது ஒரு முனை, இது ஒரு முனை. இந்த 3 முனைகளும், these 3 edges meet at a point, that is called vertex. That is called vertex. A cube has dash faces. Faces na surfaces, பக்கங்கள். ஒரு கனசதுரத்திற்கு, கியூப்னா கனசதுரம், ஒரு கனசதுரத்திற்கு எத்தனை பக்கங்கள் உள்ளது? டேஷ் பக்கங்கள் உள்ளது, 6 பக்கங்கள் உள்ளது. A cube has 6 faces. Facesனா surfaces or planes. அந்த ஒரு கியூப் மேலே 6 பிளேன்ஸ் இருக்குது, 6 சமதளங்கள் இருக்குது. ஆறு பிளேன் சர்ஃபேஸ். The cross section of a solid cylinder is dash. ஒரு சிலிண்டர், ஒரு வாழைத்தண்டுன்னு எடுத்துங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, அதை கட் பண்ணிங்கன்னா, இஃப் யூ கட் தட் parallel to its base, ஒரு சிலிண்டருடைய பேஸு சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது, பேஸ் ஏரியா சர்க்கிள், அதுக்கு பேரலாக கட் பண்ணோம்னா அதுக்கு பேர் கிராஸ் செக்ஷன். பைப்பை கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிங்கன்னா it will also be in the shape of
a circle. And then if a net of a 3D shape has 6 plane squares, then it is called dash. ஒரு 3D ஷேப்பு 6 பிளேன்ஸ் ஸ்கொயர்ஸ் இருந்தால், ஒரு 3D ஷேப்பில் 6 பிளேன் ஸ்கொயர்ஸ் இருந்தால் அது என்னது? இட் இஸ் ஏ கியூப். ஃபார் எக்ஸாம்பிள், consider this figure. In this figure, if you fold this, if you cut this, if you cut and make a shape like this, இது போல் ஒரு டி ஷேப்பில் உருவாக்கி அதை ஃபோல்ட் பண்ணிங்கன்னா, பேப்பர்லேயோ அல்லது கார்ட்போர்ட்லேயோ ஃபோல்ட் பண்ணிங்கன்னா, யூ வில் கெட் ஏ கியூப். இது கியூப் ஷேப்பில் வரும். இட் வில் பி இன் த ஷேப் ஆஃப் ஏ கியூப். Which 3D shapes do the following nets represent? Draw them. என்ன shape? Here we are not going to draw that. We are going to just mention the name of it. This is a cube. கனச்சதுரம். இதை பேப்பரில் கட் பண்ணி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா, what will you get? You will get a cuboid. You will get a cuboid. Next, இதை கட் பண்ணிங்கன்னா, பேப்பரில் கட் பண்ணி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா, you will get a triangular prism. And then this one, இது பேஸ் ஸ்கொயராக இருக்கிறதுனால ஸ்கொயர் ப்ரிசம். இது ஸ்கொயர் ப்ரிசம். ப்ரிசம் சொல்லாமல் ஸ்கொயர் பிரமிடு சொல்லாங்க. ஸ்கொயர் பிரமிடு. அடுத்து இதை கட் பண்ணிட்டு ஃபோல்ட் பண்ணிங்கன்னா, யூ வில் கெட் ஏ சிலிண்டர். சர்க்கிள். இது வந்து டாப் போர்ஷனாகவும் இது பாட்டம் போர்ஷனாகவும் எடுத்து இதை இங்கே ஃபோல்ட் பண்ணிங்கன்னா, இதை ஃபோல்ட் பண்ணால், ஃபோல்ட்னா பேப்பர் என்ன பண்ண மடிக்கக்கூடாது, அதை கவ்வாக அப்படி பெண்ட் பண்ணி இப்படி சேர்த்திங்கன்னா, யூ வில் கெட் ஏ பைப் லைக் ஷேப். மேலே ஒரு சர்க்கிள், கீழே ஒரு சர்க்கிள்னால் ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்கும். ஃபுல்லி க்ளோஸ்டு ஷேப். அதுதான் சாலிட் ஷேப். You will get a cylinder. When you go to higher classes, you will study about hollow cylinder. அதனோட ஏரியா, வால்யூம் அதெல்லாம் படிப்பீங்க. நெக்ஸ்ட், செகண்ட் ரோம் லெட்டர். மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட், cuboid. This is a cuboid. This is a cylinder. Square pyramid. Triangular prism. Thank you, students. God bless you.